ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பக்ஸ். ஸோ நமக்கு சாஃப்ட்வேர் வருது, இவ்வளோ ப்ராசஸஸ் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் டீம் பண்ணுது, அதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அப்புறம் நிறைய டெஸ்டிங் போகுது, டெவலப்பர்ஸும் சிலது டெஸ்ட் பண்ணுறாங்க, இருந்தாலும் நமக்கு பக்ஸ் வருது ஏன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மைண்டில். ஸோ அது ஏன் வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக ரீசன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஆர் நோ கம்யூனிகேஷன் ஒரு ரீசன். அன்ரியலிஸ்டிக் டைம் ஷெட்யூல், லேக் இன் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ், லேக் இன் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ், லேக் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல், தேர்ட் பார்ட்டி டூல்ஸ், லாஸ்ட் மினிட் சேஞ்ச் இன் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் புவர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஸ்கில்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்கம்யூனிகேஷன் ஆர் நோ கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போது இப்போ நீங்கள் ஒரு கேக் ஷாப் போகிறீங்கன்னா, இப்போ ஆஸ் அ கஸ்டமர் நான் வந்து கேக் ஷாப் ஓனர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, என் பர்த்டேக்கு ஒரு ஸ்ட்ராபெர்ரி கேக் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அவர் வந்து என்னன்னு இன்டர்பிரட் பண்ணிக்கிறாருன்னா, வேற ஏதோ ஒரு ஃப்ளேவரை வந்து அதாவது நினச்சிக்கிறார். ஸ்ட்ராபெர்ரிங்கிறது மேபி லைக் அவர் காதில் சரியாக விழுகலன்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இவர் இப்போது செஃப் கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பிங்க் கலர் கேக் வேணும்னு கஸ்டமர் கேட்டாங்க. நீங்க பிங்க் கலர் கேக் ரெடி பண்ணி குடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ கஸ்டமருக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ராபெர்ரி கேக்கும் பிங்க்ல இருக்கும். வேற ஏதாவது லைக் ரோஸ் ஃப்ளேவர் கேக்கும் பிங்க்ல இருக்கும். ஸோ எது கன்ஃப்யூஸ் ஆகி மேபி ரோஸ் ஃப்ளேவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அத பேக் பண்ணி கஸ்டமர் கிட்ட குடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கலாம்னா, மிஸ்கம்யூனிகேஷன். இல்லன்னா, இப்போ கஸ்டமர் வந்து ஜஸ்ட் இந்த ஓனர் வந்து சொல்லுவாரு, "செஃப் இந்த மாரி கஸ்டமர் வந்து ஒரு கேக் சொன்னாங்க. இந்த டேட்ல டெலிவர் பண்ணிடுங்க." அவ்வளோதானா? இந்த இடத்துல நோ கம்யூனிகேஷன் ஆயிடும். என்ன கேக்கு, என்ன டைப்பு, என்ன டேஸ்ட், என்ன டிசைன் எதுவுமே வந்து அவனுக்கு கம்யூனிகேட் ஆகல செஃப்‌க்கு. ஸோ ஹி வில் கெட் கன்ஃப்யூஸ்ட் இல்லையா? அப்போ வந்து இது வந்து நோ கம்யூனிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி அதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல பக்ஸ் வர்றதுக்கான ஒரு ரீசனா இருக்கலாம். ப்ரொடக்ஷனுக்கு போனதுக்கப்புறம். இப்ப பாருங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள்ல இந்த மாதிரி டயர் தான், இந்த மாரி ஒரு ஸ்விங், ஒரு ஊஞ்சல் எனக்கு வேணும்னு கஸ்டமர் கேட்குறாரு. ஆனா, கிளையண்ட்ட வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பட்ஜெட் வச்சு, இந்த மாரி ஒரு ஊஞ்சல் எனக்கு வேணும்னு சொல்றாங்க. ஆனா, இன்ஜினியர் எப்படி டிசைன் பண்றாங்க, ஆர்க்கிடெக்ட் இன்ஜினியர் எப்படி டிசைன் பண்றாங்க, இந்த மாரி டிசைன் பண்றாங்க. ஸோ, கடைசியில இத வச்சு தான் வந்து ஒரு கஸ்டமருக்கு இந்த எண்ட் ப்ராடக்ட்ட குடுப்போம். இவன் வந்து இப்படி மேனுஃபேக்சர் பண்ணிடுறாங்க. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் என்ன வேணும்னு கேட்டாங்களோ, அதுவும் இதுவும் மேட்ச் ஆகல. ஸோ, இது வந்து நமக்கு ஒரு டிஃபெக்ட்டா ஆயிடும். ஸோ, மிஸ்கம்யூனிகேஷன் ஆர் நோ கம்யூனிகேஷன் வந்து ஒரு பக் காஸ் ஆறதுக்கான ஒரு ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அன்ரியலிஸ்டிக் டைம் ஷெட்யூல். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ட எனக்கு 1 மந்த்ல முடிக்கணும். 2 ரிசோர்ஸ் தான் தருவேன். ஆனா, எனக்கு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ மாடியூல்ஸ் இப்போ ஒரு 100 மாடியூல்ஸ் இருக்கு. 1 மந்த்க்குள்ள எனக்கு எல்லாத்தையுமே நீங்க முடிச்சு குடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, யோசிச்சு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணுவாங்க? ரஷ் அப் பண்ணுவாங்க. ரிசோர்ஸஸ இது பண்ணுவாங்க. ஸோ, என்ன ஆகும்னா, ப்ராப்பரான ஒரு ப்ராடக்ட்ட டெவலப் பண்ணி குடுக்க மாட்டாங்க. டெவலப் பண்ணியோ, டெஸ்ட் பண்ணியோ குடுக்க மாட்டாங்க. ஸோ, அதுதான் அன்ரியலிஸ்டிக் டைம் அப்படின்னா, ஒரு ரியலான ஒரு டைம் இல்லாம, இப்போ ஒரு இவ்ளோ மாடியூல்ஸ் இருக்கு, இவ்ளோ இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், என்ன பண்ணணும், அதுக்கேற்ற டைம் ஷெட்யூலை வந்து ஒரு டீமுக்கு அவங்க கொடுக்கணும் டெவலப் பண்ணுறதுக்கு. அது இல்லைன்னா அப்போது பக் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லேக் இன் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆப்வியஸாக ஒரு ப்ராடக்ட்டில் நான் ஒர்க் பண்ண போகிறேன், ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண போகிறேன்னா அதில் எனக்கு டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதில் வந்து எனக்கு ப்ராப்பரான டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அதே மாதிரி ப்ராப்பரான ஒரு டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீப்புளும் இருக்கணும். ஸோ அப்படி ஏதாவது இல்லை அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு வந்து ப்ராப்பரான டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் அவனை அந்த பொசிஷனுக்கு எடுத்து அவனை டிசைன் பண்ணி கொடுக்க சொன்னோன்னா, ரிக்குவயர்மெண்ட்டை வைத்து அவன் தப்பாக கொடுக்கறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போவும் நம்ம வந்து மிஸ்கம்யூனிகேட் ஆகி நமக்கு இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லேக் இன் கோடிங். அங்கே எப்படி சொல்லணும், அதே மாதிரி இப்போ லேக் இன் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸும் கம்மியாக இருக்குன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, அவனோட
கோட சுருக்க பார்ப்பான். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ண பார்ப்பான். ஸோ, அதனால என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பவும் நெறைய ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுறக்கு சான்சஸ் இருக்கு. இல்லன்னா, தப்பா ஃபங்ஷனாலிட்டி வொர்க் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, அதுவும் லேக் இன் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, கம்மிங் நெக்ஸ்ட் லேக் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல். லேக் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேக் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா, இப்போ வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்ட வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணணும். இப்ப அந்த டாக்குமெண்ட்ல புதுசா ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகலாம், இல்ல ரிமூவ் ஆகலாம். அந்த மாரி இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணணும்னா, அத வந்து ஒவ்வொரு வெர்ஷனா வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு ரிக்வயர்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிக்வயர்மெண்ட் வந்து சில ஃபீச்சர்ஸ் இருக்கு அதுல. ஃபீச்சர்ஸ் 1, 2, 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ரிக்வயர்மெண்ட்ட அப்படியே நீங்க R1 நீங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு, புதுசா ஒரு வெர்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ட நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுல 1, 2, 3, 4ன்னு வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல எனக்கு இந்த வெர்ஷன் வேண்டாம். இந்த ஃபீச்சர் வேண்டாம். எனக்கு வந்து பழையசா எப்படி இருந்ததோ, அதே மாரி எனக்கு குடுங்க." அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம்னா, இந்த வெர்ஷன நம்ம புல் பண்ணி வொர்க் பண்ணிக்கலாம். இது ரிக்வயர்மென்ட்க்கு மட்டும் இல்ல. ஒரு கோடிங் ஆவட்டும், இல்ல நம்ம வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறோம் அப்படின்னாகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் பர்ப்பஸா இருந்தாலுமே, நம்ம வந்து ஒரு வெர்ஷன் வச்சு அத மெயின்டெயின் பண்ணணும்னா, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணிடுறோம், இப்ப மெயின்டெயின் பண்ணாம விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ரிக்வயர்மெண்ட் 1ல 4, 10 ஃபீச்சர் இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் 4 ஃபீச்சர்ஸ் வேண்டான்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றோம், இதையே நம்ம இத இதே டாக்குமெண்ட்ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு, இது மட்டும் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கிளையண்ட் வந்து மறுபடியும், "இல்ல இதிலிருந்து எனக்கு ஒரு 3 ஃபீச்சர் வேணும்." அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது நம்மளால எடுக்க முடியாது. அந்த கோட எடுக்க முடியாது. அந்த டெஸ்ட் கேஸ் எடுக்க முடியாது. ஸோ என்ன ஆயிடும்னா, அந்த இடத்துல நம்ம மறுபடியும் ரீவொர்க்கா இருக்கலாம். இல்லன்னா மிஸ் ஆகுறதுக்கு சான்ஸா இருக்கலாம். ஸோ அப்படி ஆச்சுன்னா மறுபடியும் இட் வில் ஆல்சோ பி அ ரீசன் ஃபார் பக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி டூல். இப்போ ஒரு டெவலப்பர் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு மல்டிபிள் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் கம்பைலர், டீபக்கர், HTML எடிட்டர், பிளக்கின்ஸ், எக்ஸ்டர்னல் ஏபிஐஸ், கிளாஸ் லைப்ரரிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பர அவங்க கோட் டெவலப் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள். சப்போஸ் அந்த கம்பைலர்லேயே ஒரு எரர் இருக்கு. அதை நம்ம டெவலப்பர் யூஸ் பண்ணி நம்ம சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அது எரர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இதுதான். இப்போ ஒரு கேக் பேக் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மெயின் திங் வந்து ஒரு அவன். ஸோ அந்த அவன் வந்து இப்போ ப்ராப்பரா வொர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆயிடும்? ஸோ, இந்த அவனுங்கிறது வந்து ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் தான் எனக்கு கேக் பேக் பண்றதுக்கு. அந்த அவன்ல எனக்கு ப்ராப்பரான டெம்பரேச்சர் செட் பண்ண முடியல, இல்ல ப்ராப்பரா வந்து பேக் பண்ணல அப்படின்னா, அந்த கேக்கே வந்து ரூயின் ஆகுது. அதாவது கெட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, இதுதான் வந்து ஒரு ஒரு சிம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள். இன்னொன்னு நம்ம வந்து குழம்பு வைக்கிறோம், சாம்பார் வைக்கிறோம். ஓகே. அது வந்து சாப்பிட்டு பார்க்குறோம். அதில உப்பு பத்தல. ஸோ அந்த உப்புங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி இன்கிரீடியன்ட் நம்ம டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. பத்தலன்னு சொல்லி ஒரு கை அள்ளி போடும்போது அந்த அந்த குழம்போ சாம்பாரோ வேஸ்ட் ஆகி போயிடும். பிகாஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது உப்புங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி என்னோட ப்ராடக்டான சாம்பாரையோ குழம்பையோ அதோட டேஸ்ட்டை கெடுத்துருச்சு. ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டி டூல் பக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சாதாரண ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் ரிக்வயர்மெண்ட்டும் பக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒரு ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்க, 10 நாள் கழிச்சு ஒன்று கொடுக்குறாங்க, மறுபடியும் ஒரு 5 நாள் கழிச்சு ஒன்று கொடுக்குறாங்கன்னு கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா, ஒரு டெவலப்பருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகும். டெஸ்டருக்கும் ஒரு லைக் எல்லாருக்குமே வந்து என்னது இவ்வளோ சேஞ்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அதுலலாம் என்ன பண்ணுவாங்க, அதுவும் மறுபடியும் ரஷ் அப் பண்ணுவாங்க. ஸோ அப்பவும் பக்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம்.
ஸோ அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடையும் இம்பார்ட்டண்ட் வந்து புவர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஒரு சாஃப்ட்வேரில் கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கணும். ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து ப்ராப்பரா நான் வந்து புடிக்கல. இது என்ன சின்ன பக் தான போனா போட்டும். இது என்ன ஒரு இது என்ன இதால பெருசா எதுவும் டிஃபரன்ஸ் இல்ல. போனா போட்டும்னு ஏதாவது பக்க நம்ம இக்னோர் பண்ணி, அது ப்ரொடக்ஷன்ல போயி, அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணுச்சு கிளையண்ட்டன்னா, ஆப்வியஸா இட் இஸ் கோயிங் டு பி ஃபெயிலியர் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ அதுவும் பக்ஸ் வரதுக்கான ஒரு ரீசன் வந்து புவர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கா கூட இருக்கும். தேங்க் யூ.